ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு குட்டி விளாக் பார்க்கலாம் வாங்க. எங்கே போயிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆடி மாதம் ஃபுல்லாக ஒரே அம்மன் கோவிலில் பயங்கரமான கூட்டங்க. இங்கே பாருங்கள், செம்மையான கூட்டங்க. பார்த்து அதிர்ந்தே போயிட்டோம். நாங்கள் எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கம்பத்தில் வந்து ஃபேமஸான கோவிலுங்க. சாமாண்டி அம்மன் சூப்பராக இருக்கும். இந்த கடவுளை வேணுன்னா எல்லாமே நடக்கும். அப்புறம் வந்து ஆலமரத்து விநாயகர் இருந்தார், அவரையும் போய் கும்பிட்டுட்டு ஃபஸ்ட்டு அவரை தான் நாங்கள் கும்பிட வருவோம். அந்த வயக்காடெல்லாம் தாண்டி வந்து கும்பிட்டுட்டு வரணும். கோவில் பாருங்கள் அங்கிட்டு இருக்குது. அங்கே பாருங்கள் எவ்வளோ கூட்டம் நின்றுருக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் செல்ஃபி எடுக்க, ஃபோட்டோ எடுக்க ஒரே என்ஜாய்மெண்ட். ஏன்னா பச்சை பசேல்னு வெயிலுக்கு அதுக்கு செம்மையாக சூப்பராக இருந்துச்சுங்க பார்க்கவே. அது மலைப்பகுதியெல்லாம் பக்கத்துலேயே தெரிகிற மாதிரி அப்படியே நம்ம ஊர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்களாம் அவங்கெல்லாம் ஒரு ஹாய் சொல்லிட்டு அப்படியே வந்து ஃபுல்லாக வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேங்க. இந்த பச்சை பசேன்னு இருக்கிறது பார்க்க ரொம்பவே அழகாக சூப்பராக இருந்துச்சு. இதை விட்டு போக மனசே இல்லைங்க. நல்லா காற்று செம்மையாக இருந்துச்சுங்க. உண்மையிலே சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை, சொர்க்கம் மாதிரி இருந்துச்சு. அங்கேயே கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு சரி அப்படியே வந்து அன்னதானம் சாப்பிட போகலான்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நம்ம தெருவில் இருக்கிறவங்களாம் வந்திருந்தாங்க. எல்லாரையும் மீட் பண்ணிவிட்டு அப்படியே ஒன்றா சேர்ந்து சரி வாங்க நம்ம எல்லாம் சாப்பிட போகலாம். வந்ததுக்கு அன்னதானம் சாப்பிடாம போக முடியாது. அன்னதானம் சாப்பிட்டுட்டு அதுக்கடுத்து சாமியை பார்த்துக்கலாம். ஏன்னா சாமி பார்க்குறதுக்கே 3 மணி 4 மணி ஆயிரும் போல். அவ்வளோ கூட்டம். இங்கே பாருங்கள் எவ்வளோ கூட்டம்னு பாருங்கள். அதை பார்த்தாலே மண்டை கிருக்கிருன்னு சுற்றிருச்சு. இங்கே பாருங்கள், இந்த வயக்காடில் பச்சை பசேன்னு எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். கீழே அந்த தண்ணியில் பாசி கணக்கு சூப்பராக இருந்துச்சுங்க. அதை பார்க்க உண்மையிலே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த வெயிலுக்கு அதுக்கு சூப்பராக இருந்துச்சுங்க. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வந்து எல்லாம் ஃபோட்டோலாம் எடுத்துட்டு அன்னதானம் சாப்பிட வந்து கிளம்பியாச்சுங்க. அங்கே போனால் அதுக்கு மேலே கூட்டங்க. அன்னதானம் சாப்பிடணும்னு ரொம்ப ஆசை வந்துருச்சு. பசி வேற எடுத்துருச்சு. இங்கிட்ட அங்கிட்ட சுற்றி என்ன பண்ணுறது. அன்னதானத்தை பார்த்தோன்னா வாயை திறந்தாச்சுங்க. போயிட்டு நல்லா சுட சுட சாப்பாடு எல்லாம் க்யூவில் தான் நின்றுருந்தோம். க்யூவில் நின்னால் நாங்கள் சாப்பிடுவோன்னு சொல்லிவிட்டு நம்ம தெருவாளுகளெல்லாம் கூப்பிட்டுட்டு போயிட்டு எல்லாம் ஆளுக்கு ஒரு பக்கம் நின்றுட்டோங்க. நின்றுட்டு கொஞ்சம் ரொம்ப நேரம் நின்றுருந்தோம். நின்று ஒரு ஆளாக தான் ஒரு பந்தி முடிஞ்சோன்னா அப்புறம் நெக்ஸ்ட் பின்னாடி நிற்கிறவங்க அப்படி தான் சாப்பிட்டுட்டு வந்தோம். என்ன பண்ணுறது. ஆனால் செம்மையாக இருந்துச்சுங்க சாப்பாடு. அன்னதான சாப்பாடு மட்டும் நம்ம மிஸ்ஸே பண்ணக்கூடாது. என்னதான் நம்ம டெய்லி வீட்டில் ஆக்கி சாப்பிட்டாலும் இந்த டேஸ்ட் வரமாட்டுது. உண்மையிலே அன்னதான சாப்பாடு தாங்க. அது எப்படின்னு தெரில, கடவுளுக்குன்னு படைக்கும் போது அது வந்து உண்மையிலே டேஸ்ட்டு செம்மையாக இருக்குது. அதில் இந்த சாம்பார்லாம் இருக்குது பாருங்கள், உண்மையிலே அடிச்சுக்கவே முடியாதுங்க. கூட்டு பொரியல் அப்பளம் ரசம் சாம்பார் செம்மையாக இருந்துச்சுங்க. அப்புறம் வந்து நாங்கள் எல்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு க்யூவில் நிற்க ஆரம்பிச்சிட்டோங்க. நின்று பார்த்தோம், நகலவே இல்லைங்க. அப்புறம் என்ன பண்ணிட்டோம், இதுக்கு மேலே சாமி பார்க்க முடியாது. ரொம்ப நேரம் நின்று கால் வேற வலி எடுத்துருச்சு. அதனால் வந்து